ஹாய் ஜென்ஜீஸ். இன்னைக்கு டே 80ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதாவது குழாய்களும் மற்றும் தொட்டிகளும் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட நாங்க ஆப்டிட்யூட் டீச்சர் நடத்தி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு யோசிக்கும்போதே புரியல. எப்படி உங்களுக்கு 4 நிமிஷத்துல, 5 நிமிஷத்துல சொல்லி தர போறேன் எனக்கு தெரியல. சரிங்களா? இப்ப நான் வந்து சிம்பிளா ஸ்ட்ரெய்ட்டா ப்ராப்ளம்க்கே போயிடலாம். ஓகேங்களா? 2 பைப் இருக்கு. ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பைப் இருக்கு. அது வந்து ஒரு தொட்டி. சிஸ்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க், தொட்டி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா, 37 நிமிஷத்துல அந்த டேங்க தனியா ஃபில் பண்ணும். பி வந்து பார்த்தீங்கன்னா, 45 நிமிஷம் ஆகும். அது தனியா அந்த டேங்க ஃபில் பண்ணணும்னா. ஒரு பெரிய பைப்பு, ஒரு சின்ன பைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 பைப்புமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு 2 பைப்புமே ஓப்பன் ஆயிட்டாங்க. சிஸ்டம் அந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 1/2 அன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆயிடுது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்த தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். இத கேட்கும்போதே கடுப்பாகுதுல்ல. இது எதுக்குடா 2 பைப் ஆன் பண்ணாலே தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, இத எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ, பி கிவன் வேல்யூ எழுதிக்கலாம். ஓகேங்களா? 2மே சேர்த்து 30 மினிட்ஸ் ஆகுது. ஆனா பி வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் டன்னோட நம்ம ஃபார்முலா தெரியணும். எவ்வளோ ஒர்க் முடியணும் அப்படின்னா, டைம் இன்டூ ரேட். அவங்க எவ்வளோ ஸ்பீடா அந்த வேலைய முடிப்பாங்க, ஏவும் பியும்ன்றது. இப்ப ஒர்க் பை போத் டுகெதர். இப்ப ஏவும் பியும் 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, டி இன்டூ ஏவோட வேல்யூ 1/37 மினிட்ஸ்னா வந்து 1/37. நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல வந்து பண்ணோம் பார்த்தீங்களா? ஏ வந்து ஒரு வேலைய 10 நாள்ல முடிப்பாருன்னா, அப்போ அதோட பார்ட் ஆஃப் த ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1/10 போடுவோம். சேம் அதே மாரி இங்க 1/37 பிளஸ் பியோட வேல்யூ 1/45. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா போனாலும் கொஞ்சம் உங்களுக்கு கவனிங்க. நான் ஜென்ரலான மெத்தட் தான் சொல்லிக் குடுக்குறேன். ஷார்ட்கட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. இப்ப 30 மைனஸ் இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட்டு 2 ஓரம் ஒர்க் பண்றதுல டி இன்டூ 1/37 பிளஸ் 1/45. இந்த ஈக்குவேஷன அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு 2மே ஆன்ல இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பி ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்த தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ மட்டும் தானே ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த ஏவோட நம்மளோட இது ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒர்க் பை ஏ அலோன் வந்து பார்த்தீங்கன்னா, 30 மைனஸ் டி. அந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன டைம்ன்னு சொல்லிட்டு. இன்டூ 1/37. இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சுச்சுனாலே அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபுல் டேங்க் தான். அத பண்றது தான் டோட்டல் ஒர்க். இப்ப டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்ப நம்ம டி இன்டூ 1/37 பிளஸ் 1/45. இந்த வேல்யூ அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்ப ஒரு ஏ மட்டும் தான் இருக்கு. அப்ப 30 மைனஸ் டி. அந்த டைம் வந்து மொத்தமா 30. அதுல டி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. 30 மைனஸ் டி இன்டூ 1/37. இது கொஞ்சம் புரியாத மாரி தான் இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்கன்னா, இதுல பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இத மட்டும் சால்வ் பண்ணலாம். 1/37 பிளஸ் 1/45. இது வந்து ஜெனரல் நம்ம எல்சிஎம் எடுக்கிறது தான். இது 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆல்ரெடி இங்க வச்சிருக்கோம். 1665. ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது, இப்ப இங்க 2மே மல்டிப்ளை பண்ணும்போது, அப்ப 37 இன்டூ 45. அப்ப மேல 45 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 45 இன்டு 37, 37 மேல வரும். இப்ப டி இன்டூ 45 பிளஸ் 37 டிவைட் பை 1665 பிளஸ் 30 மைனஸ் டி 1/37. சேம் அதே இது இப்படி இங்க இறக்கியாச்சு. இப்ப டி இன்டூ 45 பிளஸ் 37 வந்து பார்த்தீங்கன்னா 82 வரும். நீங்களே மைண்ட்லயே மேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 82 டிவைட் பை 1665 பிளஸ் 30 மைனஸ் டி இன்டூ இப்ப இந்த 1/37 வந்து நம்ம வந்து இங்கேயும் 1/37 நம்ம எப்படி எழுதணும்? 45/1665. சேம் அதே மெத்தட்ல இங்க எழுதிக்கிறோம். ஏன்னா டினாமினேட்டர் அவங்க வந்து சேமா எடுத்துட்டு வந்துறதுக்காக ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மல்டிப்ளை இந்த லெஃப்ட் எல்ஹெச்எஸ்லயும், ஆர்ஹெச்எஸ்லயும் நம்ம வந்து 1665ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1665 வந்து ஃபர்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேர்மும் இதுவும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்மோட 1665 மல்டிப்ளை பண்ணும்போது கீழ இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க 1 இன்டூ 1665 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 82t பிளஸ் 1350. இது எப்படி வந்ததுன்னா 82t இங்கேயே இருக்கு. நெக்ஸ்ட் 30 இன்டூ 45. 45 3 சார் வந்து 135. ஸோ அப்போ ஒரு ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 1350 மைனஸ் 45 இன்டூ டி 45t ஈக்குவல் டு 1665. இப்ப இந்த 82t-யும் 45t-யும் மைனஸ் பண்ணீங்கன்னா 37t வரும். ஓகேங்களா? 37t ஈக்குவல் டு இந்த 1665 இப்படியே இருக்கட்டும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போயிடுச்சு. அப்படி போம்போது மைனஸு. அப்படி என்ன ஆகும்னா, இப்ப இது 2த்தையும் மைனஸ் பண்ணும்போது 1665யும் 1350யும் மைனஸ் பண்ணா 350. இதுக்கப்புறம் சிம்பிள் கால்குலேஷன் தான். T இங்க வச்சுட்டு 37ஆல இத டிவைட் பண்ணோம்னா, 37 8 டைம்ஸ் வந்து 296. அப்ப 8 போட்டீங்கன்னா, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 19 இருக்கும். அந்த 19ஓட பாயிண்ட் வச்சோம்னா நம்ம 0 ஆட் பண்ணலாம்ல. அப்ப 37 5 சார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 185. ஆல்ரெடி போட்டிருக்கேன். 185 பேலன்ஸ் 5 இருக்கும். திருப்பியும் 0 போட்டீங்கன்னா 1. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 8.51 நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. பட் ஆனா, எடிட்டர் கொஞ்சம் அந்த ப்ராப்ளமோட இமேஜ டிஸ்ப்ளே பண்ணுங்க. அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த 8.51 இருக்காது. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 9 சொல்லிட்டு ஒரு ஆன்சர் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணி 8.51 வருது. அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ 9 இருக்கிறதுனால, இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 தான். ஓகேங்களா? என்னடா இது தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி இருக்கு. இவ்ளோ பெரிய இதெல்லாம் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, சால்வ் பண்ணி தான் ஆகணும். வீடியோவோட டியூரேஷன் காரணமா நான் வந்து அல்ஜீப்ரா மெத்தட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஷார்ட்கட் ஸ்ட்ரிப்ஸும் அதே மாரி நம்ம இந்த மாரி ப்ராப்ளம்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம நெறைய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணோம்னா மட்டும் தான் நம்மளால ஃபாஸ்ட்டா போட முடியும். ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தாலே நம்ம வந்து டக்கு டக்குன்னு போட முடியும்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான். கம்பேரிட்டிவ்லி இந்த சில்லாஜிசம்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ பிராக்டிஸ் பண்றதுக்கான லிங்க்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப்ல போட்டு, அந்த பிடிஎஃப்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அத யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜென்சிடியூ யூடியூப் சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் சொல்றது தான். கீப் லேர்னிங், கீப் புஷிங். நாளைக்கு இதே 81ல ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் இதே மாரி இன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ. பாய்.